தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. விஜய் ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசல? நான் அக்யூஸ் பண்றேன், எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போறதுக்கு தான் அதை பேசலங்கிறேன். அதிமுக ஊழலை பற்றி ஏன் பேசல? தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி ஏன் பேசல? இலவசங்களை எழுத்தி ஏன் பேசல? அப்ப நீங்க விலை போறதுக்கு தயாராயிட்டீங்க. சந்தையில விலை போற மாடு மாதிரி பேரம் பேசி போறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனாலதான் கூட்டணி பற்றிய முடிவை விஜய் எடுப்பாருன்னு சொன்னா என்ன முடிவு விஜய் எடுக்கலாம்? அந்த முடிவு எடுக்கிறது வரை ராமதாஸ் தனிச்சு போட்டின்னு சொல்ற மாதிரி தனிச்சு போட்டின்னு நீங்க சொல்றீங்க. இதுல செங்கோட்டையனுடைய அடுத்த மூவ் என்னவா சார் இருக்கு? ஏன்னா அவர் தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த வழக்கு வேற பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு எதிர்பார்க்கிறாரு. ஆமா, அப்படி வரதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. அதை பயன்படுத்தி பாஜக 67 சீட்டு எடப்பாடி கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அந்த சீட்டை வாங்குறதுக்குள்ள வேலையை தான் பாஜக பார்ப்பாங்க. சோ நீங்க அன்னைக்கு பாஜக 20 சீட்டு கொடுத்தாரு. அப்போ பாஜக 2.7% வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. பாரிவேந்தர்கிட்ட 40 சீட்டு, தேவநாதன் 20 சீட்டு. ஒரு தேசிய கட்சியாலே தனிச்சு போட்டியிட முடியலங்க. விஜய் எப்படிங்க தனிச்சு போட்டியிடுவாரு? சீமான் தனிச்சு போட்டியிடுறாருன்னா கொள்கை இருக்கு, தமிழ் தேசியம் இருக்கு, அதுல எல்லாரும் வராங்க. சோ அன்னைக்கு 2.7% ஓட்டு எடுத்த பாஜகவுக்கு 20 சீட்டு. இன்னைக்கு 11 நாங்க எடுத்திருக்கோம், நீங்க 20 எடுத்திருக்கீங்க. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரன்னு அண்ணாமலை பிஎம்ஓ எல்லாம் எடப்பாடியை நெருக்கடி கொடுக்குறாங்க. சுதாகர் ரெட்டி, மேனன், ஜெயந்த் பாண்டா, அந்த மகாராஷ்டிராக்காரர் எல்லாமே அதுல உறுதியா இருக்கிறாங்க. சோ இந்த பொதுச் செயலாளர் மேட்டரையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அதை அச்சீவ் பண்ணதுக்கு பாஜக நினைக்கலாம்.